أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي رفع قدر البيت وجعله مثابة للناس وأمنا، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீது மென்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய குத்பா பேருரையின் தலைப்பு மக்கத்துல் முகர்ரமா, ஒரு வரலாற்று பார்வை. அருமையான சகோதரர்களே, இன்றைய தினம் ஐயாமு தஷ்ரீக்குடைய இரண்டாவது தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்து இருக்கிற 3 நாளைக்கும் ஒரு சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகின்றன. அதற்கு ஐயாமு தஷ்ரீக் என்ற பெயர் இருக்கிறது. இந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது, யௌம அகில் வ ஷுர்ப் வ லஅப், இந்த நாளில் குடிப்பதற்கும் உண்பதற்கும் விளையாட்டில் ஈடுபடுவதற்கும் உண்டான நாள். இன்றைய நாள் நோன்பு நோற்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஹாஜிகளை பொறுத்தவரையில் அவர்கள் 2 நாளிலேயே தனது கல்லெறிதலை முடித்து கொள்ள விருப்பப்படக்கூடியவர்கள் இன்று கல்லெறிந்து விட்டு ஜமராத்துகளுக்கு, ஜமரத்துல் அக்கபா, ஜமரத்துல் ஓஸ்தா, ஜமரத்து சுகுரா என்று சொல்லுகிற 3 தொட்டிகளில் கல்லெறிந்து விட்டு அவர்கள் 2 நாளில் போதுமாக்கி கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குமானால் இன்று அவர்கள் மக்கா திரும்பி விடுவார்கள். எனவே இப்படி மக்காவை மையப்படுத்தியே ஹஜ்ஜுடைய கிரிகைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் அந்த மக்காவை பற்றியான ஒரு வரலாறு நாம் மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அநேகமாக அந்த வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஒரு சில விஷயங்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை ஞாபகப்படுத்துவது தான் இந்த குத்பா பேருரையின் தலைப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, மக்கமா நகரம் ஒரு காலத்தில் சையீதனா ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் குடியிருந்த ஒரு பகுதி. அப்படி குடியிருக்கிற பொழுதுதான்
தொழுகைக்காக வேண்டி உலகத்திலேயே முதல் முறையாக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் கஅபத்துல்லாஹ். வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய வரலாற்று பார்வையில் குறிப்பிடுகிறார்கள், அந்த கஅபத்துல் முஷர்ரஃபா என்று சொல்லப்படுகிற அந்த சிறப்புக்குரிய கஅபா, அந்த கட்டடத்தை மலக்குகளால் கட்டப்பட்டன என்று சொல்கிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். ஆனா குர்ஆனிலோ சுன்னாவிலோ அது பற்றியான தெளிவு நமக்கு கிடைக்கவில்லை. முதல் ஆலயம் என்கிற செய்தி இருக்கிறது. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் ஆய்வு செய்வதன் மூலமாக ஆய்வின் அடிப்படையில மலக்குகள் கட்டியிருக்கலாம் என்கிற கருத்தை பதிவு செய்கிறார். அதை பெரும் பெரும் அறிஞர்கள் மறுக்கவில்லை, மௌனமாக இருக்கிறார். எனவே நாமும் அதே மாதிரி அதை அப்படி ஒரு தகவல் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வோம். எனவே இப்படி அந்த ஆலயம் முதலில் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் வழிபாடு செய்த புனிதமிக்க ஆலயம். அப்படியாக அந்த வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. இணை கற்பித்தல் என்பது அங்கு இல்லை, துவக்கத்திலிருந்து இல்லை. அதற்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்பட்ட பெரிய தூஃபான், அந்த பேர் வெள்ளத்தால் கஅபா பகுதி அழிக்கப்பட்டு அங்கு இருந்த மக்கள் எல்லாம் குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு நீண்ட காலமாக வரலாற்றில் குறிப்பிடுகிறார்கள், அதை சுற்றி மலைகள் இருக்கின்றன. அந்த பகுதி மக்கள் குடியிருக்காத ஒரு பகுதியாக மாறிவிட்டது. கஅபத்துல்லா மண்ணுக்குள் புதைந்து விட்டன. அதனுடைய கவாயிது என்று சொல்லக்கூடிய அந்த பவுண்டேஷன் அது உள்ளே மங்கி போய் விட்டன, அது உள்ளேயே சென்று விட்டன. அந்த பகுதியில் யாரும் குடியிருக்கவில்லை. வரலாற்றில் குறிப்பிடுறாங்க வாது ஜாஃப் என்று சொல்றாங்க. அது ஒரு காய்ந்து போன ஓடை என்ற ஒரு சூழலில் தான் இருந்தது. வாது என்று சொன்னால், வாதி என்றால் தண்ணி ஓடக்கூடிய ஓடை. ஆனா இது வாது ஜாஃப், காய்ந்து போய் இருக்கிற ஒரு ஓடையாக இருந்தது. தண்ணீர் இல்லை, மக்கள் அங்கு வசிக்கவில்லை, மரங்கள் எதுவும் இல்லை. அது ஒரு பாலைவனம், சுற்றி மலைகளால் சூழப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதி யாருக்கும் கண்ணில் படாத ஒரு பகுதியாகவே காட்சி தந்தன. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீன் பகுதியில் இருந்து ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் மக்கமா நகருக்கு வருகிறார். யாரும் குடியிருக்காத வாது ஜாஃப் என்று சொல்லுகிற காய்ந்து போன ஒரு ஓடையை நோக்கி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மனைவி பிள்ளையோடு அந்த பகுதிக்கு வருகிறார். அங்கு வந்தால் பெரிய ஆச்சரியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெரிய ஆச்சரியம் இருக்காது, அவங்க மனைவிக்கு. இங்க யாருமே குடியிருக்கவில்லையே, அப்படியான ஒரு பகுதிக்கு தனது கணவன் அழைத்து வந்திருக்கிறார். அந்த இடத்தில் அவர்களை விட்டு நமக்கு அந்த வரலாறு தெரியும். அந்த வரலாறு அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் சென்று விடுவார்கள். அந்த மனைவி கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவா என்று. ஆம் என்று சொன்ன பிறகு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான் என்று இருப்பார். எந்த மரமும் புற்புண்டுகளோ பசுமையோ குடிக்க தண்ணீரோ இல்லாத ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்களை விட்டு சென்றார்கள். இப்படியான ஒரு நிலையில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், நான் மற்ற வரலாறுக்கு போயில நமக்கு அதெல்லாம் தெரிந்த வரலாறு, மக்கத்துல் முக்கர்ரமா என்கிற சிறப்புக்குரிய மக்கமா நகரத்தின் வரலாறை மட்டும் இங்கு குறிப்பிட போகிறேன். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகனார் வளர்ந்து வாலிபத்தை அடைந்து, அதற்கு பிறகு அந்த வரலாறுலாம் நமக்கு தெரியும். அந்த கஅபத்துல்லாவை அங்கு மறைந்து புதைந்து கிடக்கிற அந்த பகுதியை, அந்த அஸ்திவாரத்தை எழுப்புவதற்கு அல்லாஹ் புறத்திலிருந்து கட்டளை. அவ்வல் பைத், அது அல்லாஹ் சொல்லுகிறான், அவ்வல் பைத் முதலில் கட்டப்பட்ட இறை இல்லம் அது ஒரு தூஃபானால் அழிந்து போய் கிடக்கிறது. இப்ராஹிமே
அந்த கவாயிதை, அந்த புதைந்து போய் கிடக்கிற அஸ்திவாரத்தை நீங்கள் எழுப்பி ஒரு இறை இல்லத்தை உருவாக்குங்கள் என்று சொல்கிறார். எனவே புதைந்து போய் கிடந்த அந்த இறை இல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகனாரும் அதை அங்கு மீண்டும் ஒரு அழகான சிறப்பான ஆலயமாக உருவாக்குகிறார். யாரும் குடியிருக்காத அந்த பகுதியில் ஜுருகும் என்கிற கூட்டத்தினர்கள் இங்க ஆலயம் வந்துருச்சு, ஒரு கூட்டம் அங்கு குடியிருக்கிறார், இப்ராஹிம் அவருடைய மனைவி அவங்க பிள்ளைங்க குடியிருக்கிறாங்க என்கிற செய்தி கேள்விப்பட்டவுடன் இந்த பள்ளத்தாக்கை நோக்கி ஜுருகும் என்கிற கபீலா முதலில் வருகிறது. அந்த கூட்டம் தான் வர்றாங்க, வந்து அங்கு குடியிருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிற்காலத்தில் அவர்களோடு சம்பந்தம் செய்து கொண்டார்கள் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வந்து குடியிருந்த பிறகு அதற்கு பிறகு வரிசையாக மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. அங்கு இப்பொழுது ஜம்சம் நீர் அங்கு இருக்கிற காரணத்தால் மக்கள் குடியிருக்கிறார். எனவே கஅபத்துல்லா கட்டப்பட்ட காலம் முதல் அது அப்படியே அழிந்து போய் மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டு அது இறை இல்லம், எந்த இணை கற்பித்தலும் நடக்காத ஒரு இல்லமாகத்தான் அங்கு இருந்தன. ஷிர்க்குக்கே வேலை இல்லை, ஷிர்க்குன்னா என்னன்னு தெரியாத அளவுக்குத்தான் அந்த மக்கள் அங்கு வசித்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வை மட்டும் வணங்கி கொண்டிருந்தார். முதல் மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இயற்கை மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் இஸ்லாமியனாகவே பிறக்கிறார். அதுக்கு இஸ்லாமியனாக பிறக்கிறது என்கிற வார்த்தையை விட ஆலல் ஃபித்ரா, அது இயற்கையிலேயே இறைவனை ஏற்றுக்கொள்கிற விதத்தில் தான் அந்த பிள்ளை பிறக்கின்றன. எவ்வளவு அற்புதமான வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டார். முஸ்லிமா பிறக்குதுன்னு சொல்ல, அலல் ஃபித்ரா, இயற்கையிலேயே பிறக்கிறார். இயற்கையிலேயே இறைவனை ஏற்றுக்கொள்கிற மனநிலையிலேயே பிறக்கிறார். அவர்களுக்கு யாருமே ஷிர்க்கை காட்டவில்லை என்றால் அவர்கள் இணை கற்பிக்கிற காரியத்தையே செய்திருக்க மாட்டார். என்ன, இயற்கை படைத்த ரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்படியான கல்புடைய மனிதர்களாகத்தான் அல்லாஹ் படைக்கிறான். எனவே அப்படி அங்கு இணை கற்பித்தல் என்பதே இல்லாத அளவுக்கு புனிதமாக அந்த பகுதி பாதுகாக்கப்படுகிறது. பிறகு கொஞ்ச காலங்கள், பல ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. அந்த பகுதியில் வசித்த அந்த ஜுருகம் அவர்களுடைய கூட்டங்கள் பெருகிவிட்டன. வெளியிலிருந்து தாயிஃப் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பகுதி, இது பள்ளத்தாக்கு, மேட்டுப்பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த மலை அடிவாரத்தை நோக்கி படையெடுத்து இங்கு வருகிறார்கள், வந்து குடியிருக்கிறார்கள். குடியிருப்புகள் கூட கூட அங்கு பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன. அங்கு கஅபத்துல்லாவுக்கு வருகிற காணிக்கைகளை எல்லாம் அவர்கள் உண்டு சாப்பிடுகிற ஒரு நிலை. அங்கு இருக்கக்கூடிய ஜம்சம் நீர் அங்கு மண்ணிலே புதைந்து போகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது. இப்படியாக அந்த நிலை அங்கு ஏற்பட்டன. எனவே ஒரு சிறிய குடும்பம், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் குடியிருந்து கஅபத்துல்லாவை இந்த அளவுக்கு ஒரு புனித இடமாக அல்லாஹ் ரப்பல் அவர்களின் மூலமாக ஆக்குகிறான். அதற்கு பிறகு அந்த பகுதி மக்களால் தப்பான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிற பகுதியாக மாறிவிட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடியவன், ஹுஸா என்கிற அந்த கூட்டத்தில் இருந்து வந்தவன், ஜுருகுமுடைய வம்சத்தில் வந்த இன்னொரு கூட்டம் தான் ஹுஸா. அந்த ஹுஸாவுடைய கபீலாவின் தலைவராகத்தான் அம்ர் இப்னு லுஹை என்று ஒருவன் இருக்கிறான். அவனை ஒளியுல்லா என்று மக்கள் சொல்வார். வரலாற்றில் நீங்க படித்திருக்கலாம். சீராவை படிக்கிற பொழுது இந்த வரலாறு ஷிர்க்கை தொட்டு பேசுகிற பொழுது அம்ர் இப்னு லுஹையை பேசாம தொடாம அந்த ஷிர்க்கு தோன்றிய வரலாறு பேச முடியாது. அந்த அளவுக்கு அம்ர் இப்னு லுஹைக்கும் ஷிர்க்குக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கிறது. அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒளியுல்லாவாக இருந்தான். அதுவரைக்கும் கஅபத்துல்லாவுடைய நிலை என்ன என்றால் அது புனிதமான இடமாக, ஒரு இறைவனை மட்டும் வணங்குற இடமாகத்தான் இருந்தது. அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடிய அந்த கபீலாவுடைய நல்ல மனிதனாக இருந்தான். அதனால மக்கள்லாம் ஒளியுல்லா என்று சொன்னார்கள். இறை நேசர் என்று போற்றப்பட்டான். தான தர்மம் செய்து வந்தான், மக்களுக்கு அள்ளி கொடுத்தான், கஷ்டப்படுகிற மக்களுக்கு
அவன் எந்த வகையில் அவனால் உதவி செய்ய முடியுமோ அத்துணை உதவியும் செய்தான். இபாதத்து செய்யக்கூடியவனாக இருந்தான். அன்னைக்கு இருந்த வணக்கத்தில் அவன் முன்னோடியாக இருந்தான். இப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவன் சிரியாவுக்கு பயணமாகிறான். அம்ர் இப்னு லுஹை ஒலியுல்லா என்று சொல்லக்கூடியவர் அங்கு போய் பார்க்கிற பொழுது சிரியா மக்கள் சிலையை வணங்குகிற ஒரு காட்சியை பார்க்கிறார். மில்லத்தை இப்ராஹிமை ஏற்றுக்கொண்ட அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்று நம்பிக்கொண்டு வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அம்ர் இப்னு லுஹையினுடைய கூட்டத்தினர்கள் சிலை வணக்கம் இல்லாத ஷிர்க் இல்லாத ஒரு நிலையில் வணங்கி கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அம்ர் இப்னு லுஹை சிரியாவுக்கு சென்றவன் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சிலை வணக்கம் செய்வதை பார்க்கிறான். இபாதத்தின் மேல் அவனுக்கு ஏற்படுகிற மோகம், ஆர்வம் பெரும்பகுதி பாருங்க. பிதஆ ஷிர்க்குகள்லாம் உருவானது வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால் யாரு உருவாக்கியவோ நல்ல இபாதத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர்கள் உருவாக்கி இருப்பார். இபாதத்தின் உச்ச நிலையில் இருக்கக்கூடியவர் அது அடிப்படை தெரியாமல் அந்த நிலைக்கு சென்று கடைசில ஞானிகளாக தங்களை சூஃபிகளாக அவர்கள் கூறி பிதஅத்துகளை புது புது வழிபாடுகளை உருவாக்கி தங்களை வருத்திக் கொள்வார். அந்த அடிப்படையில் அம்ர் இப்னு லுஹையும் அப்படியான ஒரு இனத்தை சார்ந்தவன். அங்கு பார்க்கிறான், அங்கு சிலை வணக்கம் செய்யப்படுகிறது. அவன் என்ன புரிந்து கொண்டான் என்றால், சிரியா பகுதி என்பது சாதாரணமான பகுதி அல்ல. நபிமார்கள் வரிசையாக வந்த பகுதி. எல்லா நபிமார்களும் அந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே நபிமார்கள் வழிகாட்டிய அடிப்படையில் தான் இந்த சிலை வணக்கம் செய்யப்படும் என்று அவன் அப்படி புரிந்து கொண்டான். இல்மு இல்லாத நிலையில் ஏற்பட்ட இபாதத்தினுடைய ஜஹில் அது ஏற்படுகிறது. யாரிடத்தில் இல்மு இல்லாமல் இபாதத்து உச்ச நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடைசியினுடைய நதீஜா இப்படிப்பட்ட மடமை தான் மிச்சமாக இருக்கும். அதற்கு அம்ர் இப்னு லுஹை ஒரு எடுத்துக்காட்டு. அவன் என்ன யோசிக்கிறான் என்றால், இதெல்லாம் நபிமார்கள் வந்த பகுதி, இங்கு இருக்கக்கூடியவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் சிலை வணக்கம் செய்கிறார்கள் என்றால், அப்படியானால் சிலை வணக்கம் என்பது ஒரு சிறந்த வணக்கமாக இருக்கும் என்று அவன் அப்படி புரிந்து கொள்கிறான். ஏன் இதை கொண்டு போய் மக்காவில் நாம் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்குமே என்று சொல்லி ஹுபுல் என்கிற சிலையை அங்கிருந்து எடுத்து வருகிறான். அவன் தான் கொண்டு வந்து முதல்ல கஅபத்துல்லாவில் ஹுபுல் என்கிற சிலையை அவன் அங்கு நிறுவுகிறான். மக்களை பார்த்து மக்கள்லாம் அங்க ஷிர்க்னா என்னன்னு தெரியாது, அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவங்க, மில்லத்தை இப்ராஹிம்ல உறுதியா இருக்கக்கூடியவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகள் ஜுர்ஹும் ஹுஸா என்று பார்க்கிற பொழுது அவர்கள் சம்பந்தம் எடுத்துக்கொண்ட குடும்பத்தினர்கள். எனவே இப்படிப்பட்ட அந்த மக்களிடத்துல மிகவும் ஒளியுல்லா என்று போற்றப்பட்ட அம்ர் இப்னு லுஹை ஹுபுல் என்கிற சிலையை அறிமுகப்படுத்துகிறான். அவர்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ஒலி அல்லாஹ், அல்லாஹுவின் நேசரே, உங்களை ஒளியுள்ளான்னு நினைச்சு நாங்க இந்த அளவுக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நீங்க புதுசா ஒரு சிலையை வைத்து இந்த சிலையை வணங்க சொல்றீங்களே என்று கேட்கிற பொழுது, இதை நான் வணங்க சொல்லவில்லை, அல்லாஹ் ஒருவன் தான், அவனின் பக்கம் நம்மை நெருக்கி வைப்பதற்கு இந்த சிலை தேவைப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாம் அடைய வேண்டும். எப்படி லா இலாஹ இல்லல்லா இல்லல்லா என்று மாறியதோ, எப்படி இல்லல்லா என்பது லில்லா என்று மாறியதோ, அல்லது லகு என்று மாறியதோ, அகு என்று மாறியதோ, அது இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த வார்த்தையில் இப்படி சுருக்கி சொல்லுதல். லா இலாஹ இல்லல்லா தாங்க எப்படி ஆகி போச்சு, அல்லாஹ்னு தனியா சொல்ல ஆரம்பிச்சவன் அல்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்லை, லில்லான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு லகுன்னு சொன்னாங்க, காதுரியா தரீகா, ஷாதுலியா தரிக்கா, அதை தாண்டி அலிஃபை எடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய அலிஃபை எடுத்துட்டாங்க, கடைசியில உள்ள ஹாவை எடுத்து லகு என்பதற்கு அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் அஹ் அப்படின்ட்டாங்க, அஹ் அஹ் என்று தங்களுடைய திக்ரை ஆரம்பித்தார்கள். இதற்கு என்ன காரணம் சொன்னார்கள்? தப்பான காரணம் சொல்லல, அழகான காரணம் சொன்னாங்க. சொல்லால் அல்லாஹ்வை நெருங்குதல். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கும் போது சொல்லால் தூரமா இருக்குது, நிறைய வார்த்தை, அஹ் அஹ் ல அப்படிங்கும் போது அல்லாஹ்வின் பக்கம் சொல்லால் நெருங்கி விட்டோம். யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அல்லாஹ்வின் பக்கங்களை நெருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கிற ஒரு நிலை வார்த்தையால் இருந்தாலும் சரி,
அது வழிபாடாக இருந்தாலும் சரி, செயல்பாடாக இருந்தாலும் சரி, சொற்களாக இருந்தாலும் சரி, அதை சொல்வது சரிதானே என்கிற மனநிலைக்கு வந்து விட்டார்கள். அதே மாதிரிதான் அம்ர் இப்னு லுஹை என்று சொல்லக்கூடியவன் இப்படி சொல்லி காமித்தான். நான் பார்த்தேன், அவர்களெல்லாம் யாரு, சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு சொல்றாங்க அதே மாதிரி, எங்களுக்கு அகிலகுடு விக்கரை கற்றுக் கொடுத்தவர்களாம் சாதாரணமான இல்லை, அவங்கெல்லாம் ஹலீஃபாக்கள், ஹலிஃபத்துல் குலஃபாக்கள். எங்களுடைய முன்னோர்கள் யார் என்றால் எங்களுடைய என்ன ஷேഖுக்கு கலீஃபா, அவங்களெல்லாம் அவர்களுடைய கலீஃபா, அவர்களுடைய கலீஃபா. அவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல, இல்மாலிகள், சாஹிபுல் இல்ம், பஹருல் இல்ம். அவர்கள் தான் கடல், கல்வி கடல். அவர்கள் எல்லாம் மிக பரிசுத்தமானவர்கள். உண்மைதான், கல்வி கடல், பரிசுத்தமானவர்கள், ஹராம் ஹலால் பேணக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு அதிகம் அச்சப்படக்கூடியவர்கள், இபாதத்தில் முன்னணியில் இருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு சொற்களால் அகு என்று சொல்லுங்க, லகு என்று சொல்லுங்க என்று சொல்லுகிற பொழுது கல்வியும் அவர்களுடைய தரமும் நம்மை எதையும் சிந்திக்காம கொண்டு போய் சேர்த்துற மாதிரி அம்ர் இப்னு லுஹையுடைய இந்த கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார். அப்படியா? நபிமார்களுடைய அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் சிலையை வணங்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்குவதற்குண்டான வழியை அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை ஏன் நம்ம செய்யக்கூடாது என்கிற முடிவுக்கு வந்தார்கள். அதற்கு பிறகுதான் அங்கு 360 சிலைகள் கஅபத்துல்லாவுக்குள்ள வந்துருச்சு. இதுதான் ஷிர்க்குடைய வரலாறு. ஷிர்க்கை பற்றி எழுதுகிற ஆசிரியர்கள் அம்ர் இப்னு லுஹையை தொடாமல் அந்த வரலாறை எழுத முடியாது. கஅபத்துல்லாஹ்க்கு எப்படி சிலைகள் வந்துச்சு, இப்படித்தான் வந்தது. எனவே இப்படி சிலைகளால் அது மூடப்பட்டு அந்த கஅபத்துல்லா அவர்கள் அப்படி அலங்கரித்துக் கொண்டார். இப்படி கொஞ்ச காலம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கஅபத்துல்லா, அடுத்து கஅபத்துல்லாவுடைய வரலாறு, மக்கத்துல் முக்கர்ரமாவுடைய வரலாறுக்கு வந்துருவோம். அதற்கு பிறகு நடந்த நிலைகள்லாம் நமக்கு தெரியும். சரி, இப்படிப்பட்ட இந்த மக்கமா நகருக்கு பல பேர்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பக்கா என்கிற பெயரும் இருக்கிறது. மீம போக்கிட்டு மீமுக்கு பதிலா பாவ போட்டு மக்கா பக்கா என்ற பேரும் இருக்குது. பைத்துல் அதீக் என்கிற பேரும் இருக்கிறது. உம்முல் குரா என்கிற பேர் இருக்கிறது. பலதுல் ஹராம் என்கிற பேர் இருக்கிறது. பலதுல் அமீன் என்கிற பேர் இருக்கு. அல் முகத்தஸா என்கிற பெயரும், பரிசுத்த இடம் என்கிற பெயரும், இப்படி பல பெயர்கள் அதற்கு இருக்கிறது. அந்த இடத்தை பொறுத்தவரையில அது பூமியினுடைய மத்திய பகுதி என்கிற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான பகுதி உலகத்திலேயே இருக்கிறது என்றால் இறை இல்லங்கள். அதிலும் குறிப்பாக ஒரு ஊர் அல்லாஹ்வுக்கு மிக நேசத்திற்குரியதாக இருக்கிறது என்றால் அது மக்கமா நகரம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுட்டி காட்டுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த அளவுக்கு அளவு கடந்து தான் பிறந்த ஊரை நேசித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் புறப்படுகிற பொழுது கஅபத்துல்லாஹ் மக்காவை பக்கத்துல போய் கஅபத்துல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று கொண்டு மக்கமா நகரை அப்படியே சுற்றி பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி இன்னகி லகைரு அர்தில்லாஹி வஹப்பு அர்தில்லாஹி இலல்லாஹி என்று சொன்னாங்க. அல்லாஹ் மீது ஆணையாக, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பகுதியை விட ஒரு சிறப்புக்குரிய பகுதி மக்கா நீதான் இருக்கிறாய். மக்காவை பார்த்து பேசுறாங்க. மக்காவே, நீதான் உலகத்திலேயே ஒரு சிறப்புக்குரிய பகுதியாக இருக்கிறாய், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பகுதியாக இருக்கிறாய். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களால் கஅபத்துல்லாவை அங்கு தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற அந்த பகுதியை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பகுதி இதுதான். அதனால நானும் இந்த பகுதியை நேசிக்கிறேன். நான் இந்த ஊர்ல பிறந்ததுனால அல்ல, பிறந்ததுனால ஊரை நேசிக்கிறது என்பதல்ல, மாறாக அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ்வுக்கு மிக முஹப்பத்தான இடம். உலவுல அடுத்து சொன்னாங்க, உலவுல என்னுடைய சமூகம் மட்டும் என்னை இந்த ஊரில் இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை என்றால் நான் இந்த ஊரை விட்டு புறப்பட்டிருக்க மாட்டேன். நான் புறப்படுகிறேன், என்னுடைய உடல் புறப்படுகிறது, என்னுடைய கல்பு இந்த கஅபத்துல்லாவை நேசித்து இந்த ஊரை நேசித்துக் கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பேசினார்கள். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை பதிவு செஞ்சிருக்கிறார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஊரின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த ஊரை தான் சொல்கிறான், இந்த ஊரின் மீது சத்தியமாக. வஹாதல் பலதில் அமீன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஒரு அமீனான ஒரு ஊர் என்று அல்லாஹ்வால் போற்றப்படுகிறது. இந்த ஊருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. இந்த உலகத்துல வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலிருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சந்தர்ப்பத்திலிருந்து இந்த பகுதியில் மட்டும் சண்டையிடுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. உலகம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அவ்வளவு புனிதமான இடம், சண்டை சச்சரவு இல்லாத ஒரு பகுதி உலகத்தில் இருக்கிற. சண்டை போடுவது தடுக்கப்பட்டிருக்கிறது, வேட்டையாடுவது பிராணிகளுக்கு கூட அங்க பாதுகாப்பு இருக்கிறது, வேட்டையாடுதல் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி அந்த மக்கத்தில் முக்கர்ரமா என்று எந்த பகுதியை இன்று அடையாளமிடப்பட்டிருக்கிறதோ, ரசூலுல்லாஹ்வால் அடையாளமிடப்பட்ட பகுதி, அந்த பகுதியில் வேட்டையாடுவது கூடாது. தண்டனை சட்டம் கூட அங்க வைத்து நிறைவேற்றக்கூடாது, தண்டனை பழிக்கு பழி வாங்குறதில் கூட அங்க வைத்து நிறைவேற்றக்கூடாது. அந்த அளவுக்கு புனிதமிக்க இடமாக இருக்கிறது. அந்த ஊருக்குள் யாராவது நுழைந்து எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும், அப்படியான பூமி என்று இப்படி அந்த இடத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. கிப்லா நாம் எல்லாம் எந்த பகுதியில் இருந்தால் வவல்லி வஜஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் வஹைசு மா குந்து ஃபவல்லு வஜூஹக்கும் ஷத்ரா என்று ரப்பல் ஆலமீன் சொல்றான். எந்த பகுதியில் இருந்தாலும் இதை நோக்கித்தான் நீங்க தொழ வேண்டும், அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். எனவே நீங்க மலம் சலம் கழிப்பதாக இருந்தால் இதை நோக்கி அமராதீர்கள், நோக்கி அமரக்கூடாது, பின்பகுதியையும் காட்டக்கூடாது, தடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு புனிதமிக்க ஒரு இடமாக அந்த பகுதி கஅபத்துல்லா, பைத்துல்லா அல்லது மக்கத்துல் முகர்ரமா இருக்கிறது. இன்ன அவ்வல பைத்ன் உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த பகுதி இருக்கிற முபாரக்கான பகுதிங்கிறான் அல்லாஹ். பக்கா என்கிற மக்கா அல் முகர்ரமா, முபாரக்கான பரக்கத்து செய்யப்பட்ட பகுதி. ஹுதல்லில் ஆலமீன், அகிலத்தார் அத்துணை பேர்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட பரக்கத்தாக்கப்பட்ட இந்த பூமி தூய்மையான பூமி, அல்லாஹ் நேசிக்கிற பூமி. யாயுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸ், எனவே ஈமான் கொண்டவர்களே, முஷ்ரிக்குகள் நஜஸாக இருக்கிறார்கள், அவர்கள் அசுத்தமானவர்கள். லா யக்ரிபுல் மஸ்ஜிதல் ஹராம் பஅத ஆமிஹிம் ஹாதா, இன்றைய ஆண்டோடு அவர்கள் இங்கு நெருங்க வேண்டாம், முஷ்ரிக்குகள் உள்ள வரக்கூடாது. காரணம் பரிசுத்தமாக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. எனவே முஷ்ரிக்குகள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள், அவர்கள் உடலால் சுத்தமாக இருக்கலாம், ஆனால் உள்ளத்தால் ஈமான் இல்லாத நஜசுகளாக இருக்கிறார்கள், முஷ்ரிக்குகள் வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட அந்த பகுதியை சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புனிதப்படுத்தினார், துவா செஞ்சாங்க, அந்த பகுதிக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. எந்த ஒரு கனி வர்க்கங்களும், எந்தவித புற்புண்டுகளும், எந்த பசுமையும் இல்லாத, தண்ணீர் இல்லாத, வறண்டு போயிருக்கிற வாதி ஜாஃப் என்று சொல்லுகிற, சுற்றியும் மலையோடு இருக்கிற, அது மட்டுமல்ல மிகப்பெரிய பள்ளத்தாக்கா இருக்கிற அந்த பகுதிக்கு சையதனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துவா செய்யறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமீனா என்று துவா செய்யறாங்க. அல்லாஹ் இந்த பூமியை, இந்த பகுதியை ஒரு பாதுகாப்பான இடமாக ஆக்குவாயாக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. பாதுகாக்கப்படுகிறது, கியாமத் வரைக்கும் அந்த பகுதி பாதுகாக்கப்படும். அது மிகப்பெரிய முஅஜிஸா. எந்த பகுதியில் என்ன ஏற்பட்டாலும் சரி, மக்கத்துல் முகர்ரமா அது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்கிறது. அது மிகப்பெரிய முஅஜிஸா, அற்புதம். அந்த அற்புதம் இன்று இல்ல, கியாமத் வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். அவலம் யரவு அன்னா ஜஅல்னா ஹரமன் ஆமீனா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், நீங்க பார்க்க இல்லையா இந்த புனித பகுதியை ஆமினாவாக ஆக்கி அதை பாதுகாப்பான இடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எந்த அளவுக்கு பாதுகாக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலு ஊற்ற மாதிரி சொன்னாங்க, வயக்ஸு ஜைஷுல் கஅபா, கஅபாவை
உடை தெரிவதற்கு படை திரண்டு வருவார்கள். புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி. கஅபாவை உடைப்பதற்கு படை திரண்டு வருவார்கள். வருகிற அத்தனை பேர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமிக்குள்ள மின் அவ்வலிகும் ஆகிரிகும் சொன்னான். துவக்கத்திலிருந்து அந்த பைதா என்கிற மைதானத்தில் ஒன்று கூடி கஅபாவை உடை தெரிவதற்கு வருகிற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற அத்துணை வேர்களும் அப்படியே பூமிக்கு உள்வாங்கப்பட்டு விடுவார்கள். அழித்திருவான் அல்லாஹ். அந்த பூமிக்கு அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். முஅஜிஸா, உங்களில் எவனாகிலும் கஅபத்துல்லாவை அழிப்பதற்கு நீங்கள் புறப்பட்டால் நீங்கள் உயிரோடு திரும்ப மாட்டீங்க, இந்த பூமிக்குள் இழுக்கப்பட்டு விடுவீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு புனிதமிக்க பகுதியாக அல்லாஹ் இந்த கஅபத்துல்லாவை ஆக்கியிருக்கிறார். எனவே சும்மா சாதாரணமான ஒரு இடத்தை நோக்கி நாம் வணங்கவில்லை, அப்படிப்பட்ட இடத்தை நோக்கி நம்முடைய மக்கள் செல்லவில்லை. நாம் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் தொழுகை இபாதத்துகளை செய்கிற பொழுதெல்லாம் கஅபத்துல்லாவை நோக்கி நாம் வணங்குகிறோம் என்றால் அவ்வளவு புனிதமிக்க இடம் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரலாறு அப்படிப்பட்ட புனிதத்தை இந்த கஅபத்துல்லாவுக்கு, மக்கத்தில் முக்கர்ரமாவுக்கு கொடுக்கின்றன. ரப்புல் ஆலமீன் அதை தரிசிக்கிற பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் தந்தல்வானவா. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, அந்த கஅபத்துல்லாவுக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கிறது. அங்கு போய் யாரு அந்த பள்ளிக்குள் நுழைகிறார்களோ அவர்கள் தவாஃப் செய்ய வேண்டும். தஹிய்யத்துல் மஸ்ஜித். நம்ம மற்ற பள்ளிக்குள்ள நுழைஞ்சா காணிக்கை தொழுகை 2 ரக்காத்து தொழுவோம். கஅபத்துல்லாவுக்குள்ள மட்டும் நுழைகிற பொழுது தவாஃப் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தவாஃபுடைய 2 ரக்காத்துக்கள் தொழுது கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது, சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிரந்தத்துல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அல்பானி இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார். ஹஜருல் அஸ்வத் என்கிற கல்லு அது பாலை விட வெண்மையாக இருந்தன. அது இறக்கப்படுகிற பொழுது சொர்க்கத்திலிருந்து இறங்கிச்சு. இன்னைக்கு அதுக்கு பேரை என்ன தெரியுமா? ஹஜருல் அஸ்வத். அஸ்வத்னா கருத்த கல்லுன்னு அர்த்தம். கருத்த கல்லு என்று பெயர் வர்ற அளவுக்கு ஆயிற்று. ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா அது வெள்ளவெளே இருந்தது. பயாது மினல் லபன் ஒரு ரிவாயத்துல அது பாலை விட மிக வெண்மையாகத்தான் அந்த கல் இருந்தது. அப்ப எப்படி அது சௌதாவா மாறிச்சு, அஸ்வதா மாறிச்சு அப்படின்னு சொன்னா ஹத்தாயா பனி ஆதம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மக்களின் பாவ கரைகள் அதன் மேல் பட்டு 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 கையப்பட்டு பட்டு அது அப்படி கருத்து போயிட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி. அதனால அந்த கல்லுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய சிறப்பை வைத்திருக்கிறான். ஆனா அதற்கென்று சுயமாக எந்த தீங்கு நன்மையும் செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் குபலத்து செஞ்சாங்க, அதை முத்தமிட்டார்கள், அதனால் முத்தமிடுகிறோம். அந்த நியத்தை நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தது கஅபத்துல்லா. உலமாக்கள் எழுதுறாங்க, குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பெருநாள் தொழுகை திடலில் தொழ வேண்டும். ஆனா மக்காவாசிகள் பெருநாள் தொழுகையை திடலில் தொழக்கூடாது, கஅபத்துல்லாவுலதான் தொழணும். கஅபத்துல்லாவுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. 1,00,000 நன்மை அங்கு நாம தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு உலமாக்கள் தௌசியாவோடு ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எதெல்லாம் நம்ம எங்க நின்று தொழுகிறது, நீங்க எங்க நின்று மக்காவுக்குள் மக்கத்தில் முக்கர்ரமாவில் எங்க நின்று தொழுதாலும் 1,00,000 நன்மை. அந்த அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி முண்டி அடிச்சு அங்க போகணும் இங்க போகணும் இல்ல, நீங்க எங்க சாலையில நின்று தொழுது அந்த ஹரம் என்று சொல்லுகிற அந்த பகுதி முழுக்க அது 1,00,000 நன்மைகளை பெற்று தருகிற பகுதி என்று இன்னைக்கு இருக்கிற உலமாக்கள் இஜ்திஹாதின் அடிப்படையில் அப்படி ஒரு ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் அல்ல. எனவே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடம்தான் நம்முடைய ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற ஹாஜிகள் இன்று கல்லறைந்து விட்டு
அனைவர்களும் மக்காவுக்கு அவர்கள் வருகை தருவார்கள், கஅபத்துல்லாவை தவாபு செய்வார்கள், அங்கு தொழுவார்கள். பயணத்தை புறப்படக்கூடியவங்க அங்கு தவாஃபுல் விதா என்கிற தவாஃபை செய்துவிட்டு ஊருக்கு புறப்படுவார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு புனிதமிக்க இடம் கஅபத்துல்லா, அது மக்கத்துல் முக்கர்ரமா. எனவே அந்த பகுதியை எப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதை போன்று உலக முஸ்லீம் அத்துணை பேர்களும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. அந்த பூமிக்கு, அந்த பகுதிக்கு எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கண்ணியம் இருக்கிறது. அவருடைய உணர்வுகளை, அவர்களுடைய கண்ணியத்தை யாரும் கெடுத்து விடக்கூடாது. அப்படி கெடுத்த காபாவை உடைத்தெறிகிற குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவோம் என்கிறதை இந்த சந்தர்ப்பத்தில் புரிந்து எல்லா முஸ்லிம்களுடைய உணர்வுகளையும் அவருடைய மரியாதை, மானம் இவைகளை எல்லாம் பேணி பாதுகாத்து கண்ணியத்தோடு நடந்து கொள்கிற, சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்கிற ஒரு வாய்ப்பை, பழக்கத்தை ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு வழங்குவானாக. எங்களில் யாரெல்லாம் கஅபத்துல்லாவுக்கு போக முடியாமல், ஹஜ்ஜுக்கு போக முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்று துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.